மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 தொடக்கம் 30. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாயுள்ளது என்றார். சிந்தனை: இயேசு கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, அன்பானது. சில நேரங்களில் நாம் விழிப்படைய அவரது கண்டிப்பு நமக்கு தேவையாயிருக்கிறது. ஆனால் வேறு சில நேரங்களில் கனத்த சுமைகளால் நாம் தளர்ந்து போகும்போது நம் ஆண்டவர் மிகுந்த பரிவோடும் அக்கறையோடும் நம்மிடம் வருகிறார். வந்து, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கனிவோடு காதோரமாய் கூறுவார். நம்மை அழுத்தும் சுமைகள் பல உள்ளன. பாவம், குற்ற உணர்வு, துன்பம், கவலை போன்றன. சில சுமைகள் உடல் சார்ந்தவை, வேறு சில உணர்வு, ஆன்மீகம் சார்ந்தவை. இந்த சுமைகள் நம்மை ஒடுக்கி குழப்பி நம்பிக்கை இழக்கச் செய்யும் போது, ஏன் நாம் பாவத்தில் வீழ்ந்து கிடந்தாலும் கூட அவர் அன்போடும் கனிவோடும் தான் வருகின்றார். நமது சுமை பாவத்தால் வந்தது என்றால் அதிலிருந்து நாம் விடுதலை பெற்று அவரிடமே திரும்புவதற்கு எமக்கு துணிவை தருவது அவரது இரக்கமுள்ள அன்புதான். நம் சுமை உடல் சார்ந்தது என்றால் அவர் நம்மோடு நெருங்கி வந்து நம்மோடு இணைகின்றார். எமது சக்திக்கு அப்பாற்பட்ட சோதனைகளால் நம் உள்ளங்கள் சுமையானால் இயேசு எப்போதும் அக்கறையோடு நம் அருகில் இருக்கின்றார். சுமைகளால் நாம் மனம் உடைந்து போகும்போது இயேசுவின் உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்வது கடினமாயிருக்கும். அப்போது, ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர் என்று விரக்தியுடன் கதறலாம். அந்த வேளைகளில் நாம் அமைதியுடன் இறைவனிடம் மன்றாட வேண்டும். நம் மனம் உடைந்து போகும் நேரங்களில்தான் ஆண்டவர் மிக அருகில் எம்மோடு இருக்கின்றார். அப்போது அவர் கனிவுடன் பேசுவார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு எப்போதும் நம் சுமைகளை அகற்றி விடுவதில்லை. அதைவிட பெரியதொன்றை அவர் செய்கின்றார். அவர் அந்த சுமைகளுக்குள் நம்மிடம் இறங்கி வருகின்றார். நம்மை தூக்கி நிறுத்தி நம்மோடு நம் சுமைகளை சுமக்கின்றார். நம்மை வலிமைப்படுத்துகின்றார். எமக்கு நேரிட்ட தீமைகளை அவர் எமக்கே நன்மையாக மாற்றுவார். பெரும் சுமையால் நொந்து போயிருக்கும் போது இயேசு கூறுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த நுகம் மேலும் எங்களை சுமையாக்குவதற்காகவா? நிச்சயமாக இல்லை. மாறாக இந்த நுகத்தை சுமப்பதன் மூலம் ஆண்டவர் நம்மை தம்மோடு இணைத்து கொள்ள அழைக்கின்றார். அப்போது சுமையின் பெரும் பகுதியை அவரே சுமந்து கொள்வார். எனவே இயேசுவின் அருளால் நிறைந்த நுகம் எளிதாகிவிடுகிறது. இயேசுவோடு நாம் இணைக்கப்பட்டு விட்டால் எங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இளைப்பாறுதல் சுமைகளில் இருந்து நம்மை விடுவிப்பது அல்ல. இன்னும் நாம் சுமைகளை சுமக்கத்தான் வேண்டும். ஆனால் இப்போது கிறிஸ்துவோடு சேர்ந்து சுமக்கிறோம். அப்போது அது இலகுவானதும் இளைப்பாறுதல் தருவதுமாக இருக்கும். நாம் சுமக்கும் சுமைகளை இன்று சிந்திப்போம். அவற்றை இனம் கண்டு கொள்வோம். அமைதியாக கண்களை மூடிக்கொண்டிருந்து இயேசுவை அழைப்போம். அவர் வந்து கனிவோடு கூறும் வார்த்தைகளை கேட்போம். என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
அவர் தரும் நுகத்தை சுமந்து கொண்டு அவரோடு நடப்போம். செபம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலும் வல்லமையிலும் எப்போதும் நம்பிக்கை வைத்து எம்மை வருத்தும் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து கொள்ள அருள் தாரும். ஆமென்.